ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சாஃப்டான இட்லி, சட்னி, சாம்பார், பொடி கூட வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது சட்னி, சாம்பார் இப்படிலாம் எப்படி பண்ணுதுன்னு நான் பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பண்ண போகிறேன். 1½ கப்பு சிறுவத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அது நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதில் காய்கறி என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா, பூசணிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் புளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு 2 செம்பு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. மூடி போட்டு வெயிட் போட்டால் 2 விசில் எடுத்தால் போதும். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், காய்கறி, பருப்பு எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கலக்கி மசிச்சு விட்டு தண்ணி இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி கலக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி, டேஸ்டான. அப்புறம் இப்போ சட்னி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கீறி வச்சுக்கேன். இதில் கொஞ்சம் 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, ஒரு 4 பூண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி எல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். சூப்பரான தேங்காயும் நல்லா கரகரன்னு அரைக்கணும். ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிட்டு, இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னி சாம்பாரில் ஊற்றிடுங்க. இப்போ இட்லி அவிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை நல்லா கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ண வச்சாச்சு. அப்புறம் மாவு எடுத்து பாருங்கள், சூப்பராக நாளே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த மாவு நல்லா புளிப்பு நல்லா ஊறி வந்துட்டு பாருங்கள், சூப்பராக ஆகிட்டு பாருங்கள். இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் அடியிலலாம் கொஞ்சம் அரிசி மாவாக இருக்கும். நல்லா கலக்குனிங்கன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எல்லா தட்டுலையும் எண்ணெய் தடவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இட்லி அப்படியே வந்துடும் தன்னாலே. இப்போது ஒவ்வொரு தட்டுலையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மாவு ஊற்றுறேன். ஏன்னா அது பொங்குனதும் கொஞ்சம் மேலே தட்டில் ஒட்டி வரக்கூடாது இல்லையா? அப்புறம் எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்நீர் சூடாயிட்டு தட்டை அது உள்ளே வச்சுட்டா இட்லி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான இட்லி ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இட்லி 10 நிமிஷம் கழித்து வெந்துட்டு நல்லா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக இட்லி. இதை பைய ஒரு 5 நிமிஷம் ஆற போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி ரெடி ஆயிரும். இதே நம்ம துணி போட்டு எடுத்தோம்னா நல்ல உடனே எடுத்து சாப்பிடலாம் சுட சுட. ஆனால் இது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தால் தான் இட்லி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்களே எப்படி சண்டே மார்னிங் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.